வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கொக்கி காடி எப்படி கட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 நூலை இது மாதிரி விட்டிங்கன்னா 4 நூல் ஆயிரும். நம்ம கொக்கி கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த 4 நூல் வந்தோடனே இந்த 4 நூலையும் முடிச்சு போட்டுக்குங்க. 4 நூலையும் முடிச்சு போட்டு இது மாதிரி இப்போ நம்ம ப்ளவுஸுன்னா இது மாதிரி தான் வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடியிலேருந்து இது மாதிரி முடிச்சு வந்து அடியில் போயிடணும். அதே மாதிரி அடியில் போயிட்டு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இடைவெளி விட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. திருப்பியும் அதே மாதிரி அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இடம் விட்டுட்டு இதே மாதிரியே எடுத்துட்டு வாங்க. ஒரு 4 இது எடுத்துக்கோங்க. 4 வளையம் வர்ற மாதிரி 4 தடவை அந்த 4 நூல் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து 4 தடவை இங்கே வந்துடணும். அப்படிங்கிறப்ப தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரம் வந்து அக்காமல் இருக்கும். அதாவது இப்படியே எடுக்கணுங்கிறது இல்லை, ஊசியை நம்ம வந்து என்ன செய்கிறோம், இப்போ 4 தடவை குத்தி எடுத்துட்டோம் இல்லையா, திருப்பியும் இப்போ அடியிலேருந்து தான் இருக்குது. இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, திருப்பியும் நம்ம இந்த சைடு இப்போ அடியிலேருந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு மாதிரியே எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, அந்த முனை சைடே விட வேண்டாம், இப்படி திருப்பிக்கிங்க. இந்த திருப்பிக்கிட்டு இப்படி விடலாம். ஏன்னா இந்த இதில் கூட நூல் மாட்டும், ஆனால் இதில் மாட்டாது. இது மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பியும் என்ன செய்றீங்க, இப்படி தலைகீழா, அதாவது நம்ம நூல் கோக்குறோம் இல்லையா காடி, அந்த சைடே இது மாதிரி குத்திக்கிங்க. குத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் சிக்காமல் இருக்கும். அப்புறம் இந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்து இப்படி ஒரு இது அள்ளு போட்டுக்குங்க. இதே மாதிரி நம்ம இந்த சைடு எடுக்க வேண்டாம். நுனியில் இந்த ஊசி நுனி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நேரம் நூலை சிக்கி விடும், பாதி நூல் இதாகும். அதனால் இப்படி நம்ம அந்த ஊசி கொண்டை இருக்கு இல்லையா, அது வந்து நூல் கோக்கிற இடம், அந்த இடத்துலையே வந்து நம்ம நூல் இங்கே இருந்தானே நம்ம கொண்டு போயிருக்கோம், அந்த சைடே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இது மாதிரி விட்டு இந்த போட்ட 4 நூல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு வாங்க. பார்க்கவும் அழகா இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எம்மிங்கெல்லாம் போடுவோம்ல, அது மாதிரி எம்மிங் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுவோம், இதை வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் போடுறோம். அப்படிங்கிறப்ப நல்லா அழகாக பூ மாதிரி வரும். இது வந்து டிசைனுக்கு கூட இது மாதிரி பண்ணுவாங்க. இப்படி கொஞ்சம் லைட்டாக சிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த 4 நூல் இருக்குல்ல, அதில் வந்து 2 நூலை இது மாதிரி பிடிச்சிக்குங்க. 2 நூலை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா அந்த சிக்கல் வந்து விழுந்துடும். இப்படி எடுத்துட்டோம்னா வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு இப்படி எடுங்க, இப்படி வந்து அள்ளு போடுங்க, அப்படியே இழுத்துருங்க. இப்படி நூலை வந்து இப்படி நீவி விட்டுக்குங்க. இப்படி நீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் விழுகாது. இப்படி ஒரு அள்ளு போடுறோம். அதே மாதிரி பக்கத்தில் 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 இது மாதிரி லாஸ்ட் வரைக்குமே நம்ம அதே மாதிரியே கொண்டு போகிறோம். 2 தடவை லாஸ்ட்டாக 2 அள்ளு போட்டுக்குங்க. 2 அள்ளை போட்டு மேலேயும் கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி திருப்பியும் அடியிலே கொண்டு போயிருங்க. அடியில் கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த நூல் வந்து நம்ம கட் பண்ணி விடுற நூல் இங்கே வெளியே தெரியாமல் இருக்கும். கட் பண்ணி விட்டுட்டு இங்கிட்டு வாங்க, இந்த சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு ஒரு 2 அள்ளு போட்டுங்க. லாஸ்ட்டாக கீழேயே கொண்டு வந்து அடியிலேயே இது மாதிரி போட்டுக்குங்க. இது மாதிரி நம்ம சில பேர் வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து வி ஷேப் வைப்போம். திருப்பி வந்து கொக்கி சில பேர் வந்து அந்த மாட்டுற கொக்கி அடி கொக்கியும் வைப்பாங்க. சில பேர் இது மாதிரி காடி கேட்பாங்க. இது மாதிரி வச்சிட்டோம்னா இதுவும் நமக்கு வந்து கொக்கி கட்டிட்டு இதில் மாட்டிக்கலாம். அது மாதிரி அப்புறம் வந்து கொக்கியே நம்ம வந்து வி ஷேப்பே வச்சாலும் லாஸ்ட்டாக ஒரு இது லூஸாக இருந்தால் மாட்டுறதுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா வைங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த காடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி காடி வச்சோம்னா நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப்